Hello students, welcome to my channel Crack NEET Biology. I am S. Pratibha, a postgraduate in biotechnology. So today let's see about the complete detail of the DNA. So students, what is DNA? DNA is deoxyribonucleic acid. Okay. So it is a long polymer of deoxyribonucleotides. So இது எப்படி இந்த நேமிங் வருதுன்றத let's see in the upcoming lecture. So the length of the DNA எடுத்துக்கிட்டோம்னா so is usually defined as the number of nucleotides or a pair of nucleotides referred to as the base pairs present in it. Okay, so அந்த number of nucleotides பொறுத்து தான் அதோட length இருக்கும். So இதுதான் வந்து this is also a characteristics of an organism. For example வந்து பாக்டீரியோஃபேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 5386 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். லாம்டா பாக்டீரியோஃபேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ இருக்கும்னா 48,502 பேஸ் பேர் இருக்கும். ஈகோலை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.6 × 10⁶ பேஸ் பேர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஹியூமன் டிஎன்ஏவோட ஹாப்ளாய்ட் கண்டென்ட் மட்டுமே 3.3 × 10⁹ base pair, which is 3.3 billion base pair. So this is only haploid content. So we all know we are diploid, right? We get one chromosome from father and one chromosome from mother. So diploid content எடுத்துக்கிட்டா it will be, the length will be 6.6 billion base pair. That is 3.3 × 2, 6.6 billion base pair இருக்கும் நம்ம human DNA ஓட length. ஸோ இப்போ நம்ம வந்து கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட் செயின் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நியூக்ளியோடைட் வந்து இஸ் மேட் அப் ஆஃப் 3 components. ஒன் இஸ் நைட்ரோஜனஸ் பேஸ், அ பென்டோஸ் சுகர் அண்ட் அ பாஸ்பேட் குரூப். நைட்ரோஜனஸ் பேஸ்ன்றது அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமைன்றது. ஸோ பென்டோஸ் சுகர்ன்றது இன் கேஸ் ஆஃப் டிஎன்ஏ இட் இஸ் டிஆக்சி ரிபோஸ், அண்ட் இன் கேஸ் ஆஃப் ஆர்என்ஏ வந்து ரிபோஸ் சுகர் இருக்கும், அண்ட் அ பாஸ்பேட் குரூப். இது மூணும் சேர்ந்தது தான் வந்து நியூக்ளியோடைடு. So these are the nitrogenous bases. Nitrogenous bases are mainly of 2 types, purines, pyrimidines. Purines are adenine, guanine. Pyrimidines are thymine, cytosine, uracil. Okay, purines always pairs with pyrimidine. Okay, this is the very important point. This purine always pairs with pyrimidine. That is adenine pairs with thymine and guanine pairs with cytosine. So டிஎன்ஏல அடினைன் தைமைன் பேர் ஆகும். இதுவே ஆர்என்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா தைமைன் இருக்காது, இன்ஸ்டெட் ஆஃப் தைமைன் யுராசில் இருக்கும். ஸோ ஆர்என்ஏல வந்து அடினைன் யுராசில் வில் மேக் அ பேர். ஓகே, ஸோ சைட்டோசைன் அப்படின்றது தான் இட்ஸ் அ ஒன்லி pyrimidine present in both RNA and DNA. ஓகே, ஸோ தைமின்க்கு இன்னொரு கெமிக்கல் நேமும் இருக்குது, which is 5-methyl uracil. இப்போ நீங்கள் இந்த பென்டோஸ் சுகர் பார்த்தீங்கன்னா இந்த டிஆக்சி ரிபோஸில் ஒன்லி நைட்ரோஜனஸ் பேஸ் மட்டும் லிங்க் ஆகிருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அடினோயின் மட்டும் லிங்க் ஆயிருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டிஆக்சி அடினோசைன். இப்போ வந்து தைமின் மட்டும், இந்த பென்டோஸ் சுகரும் தைமினும் மட்டும் வித்தவுட் பாஸ்பேட் குரூப் பேர் ஆயிருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் டிஆக்சி தைமிடின். ஓகே, டிஆக்சி குவானிடின், டிஆக்சி சைட்டடின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாரி, டிஆக்சி குவானோசைன், டிஆக்சி அடினோசைன் அப்படின்னு சொல்லுவோம். இது டிஆக்சி தைமிடின், டிஆக்சி சைட்டடின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்லி த சுகர் வித் நைட்ரோஜனஸ் பேஸை மட்டும் நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். அதோட ஒரு பாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா வி கால் இட் அஸ் நியூக்ளியோடைடு. ஸோ ஒரு நியூக்ளியோடைடும் இன்னொரு நியூக்ளியோடைடும் ஜாயின் டுகெதர் பை மீன்ஸ் ஆஃப் 3'5' பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ். ஓகே, இதெல்லாம் கொஸ்டினாக கேட்கலாம், ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. அந்த மாதிரி ஒரு நைட்ரோஜனஸ் பேஸும் இந்த பென்டோஸ் சுகர் டிஆக்சி ரிபோஸும் ஜாயின்டு பை N-கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஓகே, ஸோ more nucleotides are joined in such a manner to form a polynucleotide chain. Okay, ஸோ இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைட் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் we call it as a polynucleotide chain. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற பாலிநியூக்ளியோடைட் செயின், இது வந்து அடினைன் பேஸ் வித் தைமைன் சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயினும் இன்னொரு பாலிநியூக்ளியோடைட் செயின் வித் நைட்ரோஜனஸ் பேசஸ் ப்ரொஜெக்ட்ஸ் இன்சைட் இருக்கு. ஸோ இதில் அடினைன் வந்து 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ இட் இஸ் லிங்க்டு பை மீன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஸோ குவானைன் அண்ட் சைட்டோசைன் இஸ் பேர்டு பை 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அண்ட் அடினைன் அண்ட் குவானைன் பேர்டு பை 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஓகே, ஸோ
இதில் வந்து எப்படி வந்து இந்த பாலிமர் இருக்கும்னா ஒரு எண்டில் வந்து ஃப்ரீ பாஸ்பேட் மாய்டியில் வந்து 5' குரூப் இருக்கிறது 5' எண்ட் ஆஃப் தி பாலிநியூக்ளியோடைட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா 3' end of the polynucleotide chain சொல்லுவோம். ஃப்ரீ OH moiety இருக்கிறது வந்து 3' end of the polynucleotide chain and இந்த சுகர் பாஸ்பேட் பேக் போன்ல ஃப்ரீ பாஸ்பேட் குரூப் இருக்கிறது வந்து 5' end of the polynucleotide chain. ஓகே, ஸோ இது எப்பவுமே வந்து இட் ஹேஸ் ஆன்டி பேரலல் polarity. ஒரு சைடு 5' இன்னொரு சைடு இட் வில் பி 3'. அந்த மாதிரி ஒரு சைடு 3' இன்னொரு சைடு இட் வில் பி 5'. திஸ் இஸ் கால்ட் ஆன்டி பேரலல் polarity. So the backbone, as I said earlier, the backbone of the polynucleotide chain is formed due to sugar and phosphates. Okay, the nitrogenous base linked to the sugar moiety project from the backbone. Okay, so inside a project ஆயிருக்கும். So sugar phosphate backbone ஆல form ஆயிருக்கு. Nitrogenous base வந்து linked to the sugar phosphate moiety from the backbone project inside. Okay, so இந்த alignmentல தான் வந்து DNA structure இருக்கும். So guys, this is the typical DNA double helix structure. So இதில் வந்து this complete turn வந்து the distance will be 34 Armstrong அப்படின்னா 3.4 நானோமீட்டர். உங்களுக்கு எக்ஸாமில் வந்து இதில் ஆம்ஸ்ட்ராங்லையும் கேட்கலாம் நானோமீட்டர்லையும் கேட்கலாம். ஸோ இது நல்லா வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஈச் டேர்ன் ஒரு வந்து கம்ப்ளீட் டேர்னில் வந்து த டிஸ்டன்ஸ் இஸ் 3.4 நானோமீட்டர். ஸோ இது பிச் ஆஃப் த ஹெலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒன் கம்ப்ளீட் டேர்னு. ஸோ ரஃப்லி இதில் வந்து 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும் ஈச் டேர்னில். ஓகே, ஸோ திஸ் இஸ் 34 Armstrong 3.4 நானோமீட்டர் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பேஸ் பேர்ஸ் வந்து 3.4 Armstrong இருக்கும். தட் இஸ் 0.34 நானோமீட்டர் அண்ட் திஸ் இஸ் கால்ட் தி மைனர் groove and this is called the major groove and the distance between the two strands வந்து 20 Armstrong இருக்கும் which is 2 nanometer. And this is the sugar phosphate backbone as we saw earlier in the chemical structure. DNA as an acidic substance in the nucleus ன்றது வந்து first identified by Friedrich Miescher in 1869. Okay, however, due to technical limitation இருந்ததுனால such a long polymer isolate பண்றதுக்கு technical limitation இருந்ததுனால ரொம்ப வருஷம் very long period of time வந்து it remained elusive. So it was only in 1963 Watson and Crick proposed a model called a double helix, which is a very simple but famous double helix model for the structure of DNA. So one of the hallmarks of their proposition is base pairing between the two strands of the polynucleotide chain. இதுதான் வந்து one of the hallmarks of their proposition. However, இந்த ப்ரொபோசிஷனை வந்து எப்படி அவங்க பண்ணாங்கன்னா பேஸ்ட் ஆன் த அப்சர்வேஷன் ஆஃப் எர்வின் சார்காஃப் அப்படின்றவர் ஆல்ரெடி வந்து இதை சொல்லியிருந்தாரு. த ரேஷியோ ஆஃப் பியூரன்ஸ் டு பைரமிடன்ஸ் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் வித்தின் த டிஎன்ஏ மாலிகுல் ஃபர்தர் சப்போர்ட்டிங் தி காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங் கான்செப்ட். ஸோ இவர் வந்து ஆல்ரெடி அப்சர்வ் பண்ணி சொல்லியிருந்தது தான் வந்து வச்சு அவங்க வந்து வாட்சன் அண்ட் க்ரீக் என்ன பண்ணாங்க, ஸோ த பேஸ் பேரிங் பிட்வீன் த டூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த polynucleotide chain வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஓகே, so this base pairing confers a very unique property to the polynucleotide chain. So they said to be complementary to each other இல்லையா. So if the sequence of bases in one strand நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அதர் ஸ்ட்ராண்டோட சீக்வன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். So if each strand of DNA that is we call it as a parental DNA. இந்த each strand வந்து டெம்ப்ளேட்டாக ஆக்ட் பண்ணி நமக்கு நியூ ஸ்ட்ராண்ட் சிந்தசைஸ் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து அந்த சிந்தசைஸ்டு டிஎன்ஏவை டாட்டர் டிஎன்ஏன்னு சொன்னோம்னா இட் வில் பி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட் டிஎன்ஏ. ஓகே, ஸோ த ஜெனட்டிக் implications of the structure of DNA வந்து became very clear after this proposition. So students, what are the key points to remember in this? So key points are DNA is made up of two polynucleotide chain where the backbone is sugar phosphate and the bases project inside. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நைட்ரோஜனஸ் பேசஸ் வந்து உள்ள ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். So it is made up of sugar phosphate backbone. So the two chains have anti-parallel polarity. So the polynucleotide chain is made up of sugar and phosphate backbone and the nitrogenous bases project inside and it have anti-parallel polarity. ஒரு இடத்துல 5' இருந்தா இன்னொரு இடத்துல 3', ஒரு எண்டில் 3' இருந்துச்சுன்னா இன்னொரு எண்டில் 5'. that is called the anti-parallel polarity.
அடுத்து பார்த்தீங்கன்னா the bases in two strands, that is nitrogenous bases or paired through hydrogen bonds, and always purines come opposite to pyrimidine. We also saw that, right? So the two chains are coiled in a right-handed fashion. அதுக்கப்புறம் the plane of the one base pair stacks over the other in double helix. ஸோ ஒரு பிளேன் வந்து இன்னொரு பிளேனோட ஸ்டாக் ஆன மாதிரி இப்படி திரும்பி இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ திஸ் இன் அடிஷன் டு ஹைட்ரஜன் பாண்ட் கன்ஃபர்ஸ் ஸ்டெபிலிட்டி டு த டிஎன்ஏ மாலிகுல். ஸோ தட் இஸ் வை தி டிஎன்ஏ மாலிகுல் இஸ் ஹைலி ஸ்டேபிள் இன் ஸ்ட்ரக்சர். So this proposition of the double helix structure of the DNA became revolutionary. அந்த டைம்ல வந்து இது ரொம்ப ரெவல்யூஷனரியா இருந்தது. ஸோ வெரி சூன் ஃப்ரான்சிஸ் கிரிக் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணாருன்னா, சென்ட்ரல் டாக்மா இன் மாலிகுலர் பயாலஜி வந்து என்ன சொல்றாருன்னா, which states that the genetic information flows from DNA to RNA to protein. So this is called the central dogma of molecular biology. ஸோ டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷனில் எம்ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ எம்ஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்லேஷன் மூலமாக ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ஸோ திஸ் வாஸ் ப்ரப்போஸ்ட் வெரி சூன் ஆஃப்டர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ வாஸ் ப்ரப்போஸ்டு.